Friday. In today's Gospel, do not store up for yourself treasures on earth. This world is passing away. Yes, scientists tell us that the earth will one day just die. There is a natural law that says everything in this world is going to wear out. So let us pay attention to the things that cannot die. God cannot die, and He has given us souls and inner life that can never die. He has prepared an eternal home for us who love Him and who love things He loves. It just makes sense to the value the things that will last forever. Wherever your treasure is, there your heart will be also. Matthew chapter 6, verse 2. அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டிய இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். If then the light in you is darkness, how great is the darkness? உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரின் அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, டயாத ஷதென் என்பவர் பிரெஞ்சு நாட்டு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, ஆன்மீக எழுத்தாளரும் கூட. அவருடைய வார்த்தைகள், நத்திங் ஹியர் பிலோ இஸ் ப்ரொஃபேன் for those who know how to see. இந்த வார்த்தைகள், எதையும் சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இவ்வுலகில் இழிவானதொன்றும் இல்லை. எதையும் சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இவ்வுலகில் இழிவானதொன்றும் இல்லை. ஒரு 2-3 காரியங்கள், உதாரணங்கள் சொல்கின்றேன். 1991 ஆண்டுக்கு பிறகு எண்ணத்தில் ஒரு மாற்றம். என்ன எண்ணம்? இப்பொழுதெல்லாம் கோயிலில் கைத்தட்டுறது. இப்போ யாராவது வந்தால் ஒரு ஷால்வே போடுறோம், கைத்தட்டுறோம், பாராட்டுகிறோம் அல்லவா? அது என்ன கோயிலில் செய்கிறது? கோயிலில் பக்தி குறைவு, அது செய்யக்கூடாது, வெளியில் செய்யலாமே அப்படின்னு நம்மில் அநேகருக்கு உண்டு. எனக்கும் அப்படித்தான் இருந்தது எண்ணம், கோயிலுக்குள் இது வேண்டாமே, வெளியில் செய்யலாமே என்று. 1991 ரோமையிலே வத்திக்கான் பேராலயத்தில் திருப்பலியிலே நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இருந்த போப்பாண்டவர், இப்பொழுது புனிதராக பட்டம் பெற்ற ஜான் பால் II அநேகருக்கு பல்லியம் என்ற புதிதாக உருவாக்கப்பட்ட
பேராயர்களுக்கு பல்லியம் என்ற ஒரு தோள்பட்டையை கொடுப்பார் அந்த ராயப்பர் சின்னப்பர் பெருவிழாவில். முடிந்த பிறகு இந்த கடைசி நேரத்தில் அந்த கடைசி ஆசிரியருக்கு முன்னால் எல்லாருக்கும், எல்லா புதிதாகப்பட்டவர்களுக்கும் பாராட்டு என்று அவர் கைத்தட்டினார். உடனே கூட இருந்து ஆயிரக்கணக்கான மக்களும் சேர்ந்து கைத்தட்டி கோயில் பூரா மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். அப்போ ரோமாபுரியில் வத்திக்கான் கோயிலில் அந்த புனிதம் கெட்டு போச்சா? இல்லை. ஆகவே சரியான கோணத்தில் பார்ப்பவருக்கு இழிவானது ஒன்றும் இல்லை, தப்புன்னு சொல்ல முடியாது. பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டலாம். ஆகவே பக்தி என்பது எது? உண்மையான ஆன்மீகம் என்பது எதில் அடங்கி இருக்கிறது? சடங்கு சம்பிரதாயத்தின் அல்ல. இது செய்யக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். இன்னொரு கருத்து, நல்ல கருத்து, பொருத்தமான கருத்து. என்ன கருத்து? பிற இலக்கியங்களிலிருந்து எடுத்தாழ்வது. அது என்ன? பைபிளை விட்டுட்டு மீதியெல்லாம் இந்த ஃபாதர் சொல்றார், பீடத்திலிருந்து சொல்றார், திருக்குறள் சொல்கிறார், திருவாசகம் சொல்கிறார் என்று இடரல் படுகிறார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் கெட்டோ மென்டாலிட்டி என்று அதற்கு பெயர். குறுகிய கண்ணோட்டம், கெட்டோ மென்டாலிட்டி. இப்பொழுது திருச்சபை அப்படி அல்ல. திருச்சபை விசாலமான திருச்சபை. கத்தோலிக்கம் என்று சொன்னாலே அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது. நமக்கு சார்புடையவராக இருப்பவர்கள், நமக்கு எதிராக இல்லை என்றால் நம்மோடு இருப்பவர்கள் என்று நற்செய்தியிலும் படிக்கின்றோம். ஆகவே சார்புடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதை சார்ந்த மக்களும் அதில் ஈர்க்கப்படுகிறார்கள். நம்முடைய கருத்தை தானே இதோ பைபிளோடு சேர்ந்து சொல்லப்படுகிறது என்ற ஒரு வரவேற்கின்ற எண்ணம். ஆகவே அதனால் என்ன? லண்டனிலிருந்து செபா அருள் பிரகாஷ் என்ற ஒரு நேயர், உங்கள் மறையுறையில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒன்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுப்பது, அடுத்து எல்லோரையும் ஈர்க்கும் வண்ணம் பல புத்தகங்களிலிருந்து மேற்கோள்கள் கொடுக்கின்றீர்கள். ஆகவே இவைகளை உலகுக்கும் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். பார்த்தீர்களா? இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவதாக, ஆண்டவர் நல்லவர். ஆகவே சில வீடுகளில் இந்த குடில் ஜோடிக்க மாட்டாங்க, இருதய படம் ஸ்தாபிக்க மாட்டாங்க. ஏனென்றால் நாங்கள்லாம் பாவிகள், இங்கே இப்படி உணர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், பரிசுத்தமான ஆண்டவரை வீட்டிலே வைத்து இப்படி நடந்து கொள்வது சரியல்ல, ஆகவே நாங்கள் இதை செய்வது சரியல்ல என்பதும் சரியல்ல. ஒரு சின்ன பங்கு ஒன்று இருக்குது. அந்த பங்கிலே நான் ஒரு 8 மாதம் பங்கு தந்தையாக இருந்தேன். அந்த பங்கில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், நிறைய பேர் பூசையில் இருப்பாங்க. நன்மை வாங்கிறது பெண்கள் எல்லாம் நன்மை வாங்குவாங்க, ஆண்கள் வாங்கவே மாட்டாங்க. அத்திப்பூத்த மாதிரி 1-2 பேர் தான் வாங்குவாங்க. இது என்ன என்று விசாரித்தேன். ஏன்பா ஆண்கள்லாம் நன்மை வாங்க மாட்டேங்கிறீங்க? ஐயோ, அது பரிசுத்தமானது, வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினா போதும். திருச்சிப்பக்கட்டில் அப்படித்தானே சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமையிலும் கடந்த நாட்களும் பூசை காண்பது, வருடத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சிங்கத்தனம் செய்து தேவனக்கடை உட்கொள்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல பாவம் செஞ்சு நன்மை வாங்கும். அந்த கிராமம் முழுவதும் அப்பி இருக்கிறது இந்த எண்ணம். அப்படி அல்லப்பா, ஒவ்வொரு முறையிலும் திருப்பலியில் பங்கேற்கும் பொழுதும் நன்மை வாங்க வேண்டும். ஆண்டவரிடம் நம்முடைய பாவங்களுக்கு மனசாபம் பிடித்து வாங்க வேண்டும். அப்படியே மழுங்கிய மனசாபத்தோடு அல்ல, குறைகளோடும் பாவங்களோடும் அல்ல, அவைகளை நீக்கிய வண்ணம் ஆண்டவருடைய தாழ்ச்சியோடு வாங்க வேண்டும். பாருங்கள், பல எண்ணங்களை இப்படி நான் உதாரணமாக கொடுத்து கொண்டே போகலாம். சரியான கோணத்திலே அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தேயாத சதன் என்பவர் கூறுகிறார், அனைத்தும் ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவர் அதில் பிரசன்னமாக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு கிறிஸ்டோஸ் சென்ட்ரிக் தியாலஜி என்று தேயாதட்சதனுடைய தியாலஜி சொல்வாங்க. அனைத்திலும் கிறிஸ்து மையமாக இருக்கிறார். இதைத்தான் இந்துக்களும் சொல்கின்றார்கள். காணுமிடமெல்லாம் உன் கரிய நரம் தெரியுதடா நந்தலாலா அப்படின்னு இப்போ சொல்லிட்டேன் இல்லையா? இந்த காணுமிடமெல்லாம் தெரியுது நந்தலாலா. கல்கத்தாவிலேருந்து ஒருத்தர் இந்த கோணத்தில் எழுந்திருப்பார். நீ நந்தலாலாவை பற்றி பீடத்தில் சொல்கிறிய, ஆண்டவரை பற்றி சொல்லு. குறுகிய கோணம், கெட்டோ மென்டாலிட்டி, சரியான கோணத்தில் புரிந்து கொள்வது கிடையாது. It is God who is the great artisan of order and peace on earth, for it is He who guides human history, who alone can incline hearts to renounce those passions which beget war and misfortune. இவ்வுலகில் அமைதி, ஒழுங்கு, முறை
நெறியாளராக இருப்பவர் இறைவனே. இவரே மனித வரலாற்றை வழிநடத்துகிறார். அவர் ஒருவரே சண்டை சச்சரவுகளை தோற்றுவிக்கும் உணர்வுகளை மனித இதயத்திலிருந்து அகற்ற வல்லவர். ஆண்டவர் ஒருவர்தான். Philosophy can reform, only Jesus can transform. இயேசு ஒருவர் மட்டும்தான் இப்படி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர். கணக்கு இலாரையும் கற்று வல்லாரையும் வணக்கு இலா நெறி கண்டுகொண்டாரையும் தனக்குவார் தனிப்பார் எப்பொருளையும் பிணக்குவார் அவர் பேரெயில் ஆளரே. தனக்குவார் பிணக்குவார். பிணக்கு என்றால் சண்டை போட்டு கொள்வது. சண்டை போட்டுக்கிட்டுனா அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறோம் இல்லையா, அதான் பிணக்குதல் என்று தமிழில் அருமையான தமிழ். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் பல வகையான மக்கள் அவர்களுடைய எண்ணத்தில் இருப்பதை செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள். இதை தாண்டி நான் வர வேண்டும். இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர். குறள் 654. எத்தகைய துன்பம் வந்தாலும் இழிவானதை செய்ய மாட்டார்கள். யார்? எப்படிப்பட்ட மேன்மையானவர்கள்? அதைத்தான் இடுக்கண் வருங்கால் நகுக என்பதும் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன் என்ற தேவாரத்தின் வார்த்தைகளும் இதைத்தான் எடுத்துரைக்கின்றன. Love is not jealous but rejoices with the truth. 1 கொரிந்தியர் 13:4-6. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். தீவினை, பொறாமை, இதனால் ஏற்படக்கூடிய காய்ச்சல், எரிச்சல், நெஞ்செரிச்சல், அதனால் வரக்கூடியது அல்சர், அல்சரினால் வரக்கூடியது கேன்சர், இவைகள் எல்லாம் இந்த தீவினைகளினால், தீ எண்ணங்களினால் வரக்கூடியவைகள். எனவே if the window through which we view life, truth and reality is clouded, soiled or marred in any way, then the light of God's truth will be deflected, diminished and distorted. Only Jesus Christ can free us from the spiritual darkness of sin, unbelief and ignorance. வாழ்க்கை உண்மை மெய்மை நாம் காணும் கண்ணாடி மேகம் சூழ்ந்து கரைபடிந்து வீரலிட்டிருப்பின் இறை உண்மையின் ஒளி விலகியும் மங்களாகவும் திரிந்து தெரியும். இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை பாவம், அவநம்பிக்கை, அறியாமையாகிய ஆன்மீக இருளிலிருந்து மீட்க வல்லவர். ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கின்றேன். இந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த வீட்டில் தூரத்தில் இருந்தால் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்து அவங்க கண்ணாடியிலேருந்து பார்க்கலாம். அப்போ ஒருத்தர் சொல்கிறார் தான் மனைவி கிட்ட, இங்கே வா, இன்றைக்கி தான் எதிர்த்த வீட்டில் நல்லா சுத்தமாக துவைச்சி போட்டுக்கிறாங்க, அங்கே தொங்குற ஆடைகள் எல்லாம் வெள்ளை வெளியேன்னு இருக்குது, இத்தனை நாளும் மங்களாக தெரிஞ்சுக்கிட்டு நல்லா துவைக்கல போல அப்படின்னு இவர் தான் மனைவிகிட்ட சொன்னார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தான் நம்ம கண்ணாடியை நான் சுத்தமாக தொடச்சேன், அதனால் தெளிவாக தெரியுது அப்படின்னு. ஆக நம்மிடம் குறைபாடுகளை வைத்து கொண்டு எதிரிலே இருப்பது அழுக்கு, சோடை, சொட்டை என்று சொன்னால் நம்முடைய பார்வை சரியில்லை, பார்க்கின்ற இலக்கும் குறிக்கோளும் சரியில்லை என்ற அர்த்தம். செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, you have the words of everlasting life. There is no lamp like your word, Lord, to guide my step. May the light of your truth free me from the error of sin and deception. Take my heart and fill it with your love, that I may desire you alone as my treasure and my all. ஆண்டவராகிய இயேசுவே, முடிவில்லா வாழ்வின் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. என் வாழ்வு பாதைக்கு வழிகாட்டும் விளக்கு. உம் வார்த்தைகள் அன்றி வேறொன்றும் இல்லை. உம் உண்மையின் ஒளி என்னை பாவத்தின் தவறுகளினின்றும் மாய தலைகளினின்றும் மீட்பதாக. என் இதயம் ஏற்று உம் அன்பால் நிரப்பும். அதனால் உம்மையே என் பிரதான சொத்தாகவும் எனக்கெல்லாமுமாக ஆசிப்பேனாக. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.